வாட்ஸ்அப் பீப்புள், இது உங்கள் ஆர்ஜே ராகினி பேக் வித் அ பேங். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 22, 2026. நாளைக்கு தேர்தல்கிறதால சோஷியல் மீடியால இப்போ ஒரு வார்த்தை பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் நோட்டா. எனக்கு இந்த வேட்பாளர்கள் யாரையுமே பிடிக்கலன்னு சொல்றவங்களுக்கான ஆயுதம் இது. ஆனா நோட்டாவுக்கு அதிக ஓட்டு விழுந்தா தேர்தல் ரத்தாகுமா? இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். வாட் இஸ் நோட்டா? நன் ஆஃப் தி அபவ். மேலே உள்ள எவரும் இல்லை. இவிஎம் மிஷின்ல கடைசியா இருக்கிற இந்த பிங்க் கலர் பட்டன் தான் நோட்டா. 2013 இருந்து இந்திய தேர்தல்கள்ல இது பயன்பாட்டுல இருக்கு பாஸ். வில் எலெக்ஷன் கேன்சல்? இதுதான் பலரோட டவுட். ஒரு தொகுதியில நோட்டாவுக்கு அதிக ஓட்டு விழுந்தா அந்த தேர்தல் ரத்தாகுமா? நிச்சயமா ஆகாது. நோட்டாவுக்கு அடுத்தபடியா எந்த வேட்பாளர் ஒரு ஓட்டு அதிகமா வாங்கியிருந்தாலும் அவரே வெற்றியாளரா அறிவிக்கப்படுவார். சிம்பிள் ஆஃப் ப்ரோட்டெஸ்ட். நோட்டாவுல ஓட்டு போடுறது ஒரு எதிர்ப்பு வாக்கு. அந்த தொகுதியில நிக்கிற வேட்பாளர்கள் மேல மக்கள் எவ்வளவு அதிருப்தியில இருக்காங்கன்னு காட்டுற ஒரு ஜனநாயக கருவி இது. சீக்ரசி கேரண்டீட். முன்னாடி எல்லாம் யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லைன்னு சொல்லணும்னா ஒரு ஃபார்ம் பூர்த்தி பண்ணணும். ஆனா இப்போ நோட்டா பட்டன் இருக்கிறதால நீங்க யாருக்கும் ஓட்டு போடலைங்கிறது ஒரு ரகசியமாவே இருக்கும். நோ ரீ எலெக்ஷன் ரூல். இந்திய சட்டப்படி நோட்டா முதலிடத்துல வந்தாலும் மறுதேர்தல் நடத்தணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. ஆனா இது அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையா அமையும். பிரஷர் ஆன் பார்ட்டிஸ். ஒரு தொகுதியில நோட்டா வாக்குகள் அதிகமா இருந்தா அடுத்த முறை வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது அரசியல் கட்சிகள் ரொம்ப கவனமா இருக்கணும்னு ஒரு மறைமுக அழுத்தத்தை இது கொடுக்கும் பாஸ். வை நோட்டா இஸ் இம்பார்ட்டன்ட்? ஓட்டு போடாம வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா போலி ஓட்டுகளை தடுத்து உங்க ஜனநாயக கடமையை செஞ்சு அதிருப்திய பதிவு செய்ய நோட்டா ஒரு சிறந்த வழி. நோட்டாவை பத்தி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பாஸ். நோட்டா ஓட்டுங்கிறது ஒரு வெற்றியை தீர்மானிக்காது, ஆனா ஒரு தோல்விய கௌரவமா சொல்லும். வேட்பாளர்களை பிடிக்கலன்னா நோட்டா பட்டனை அழுத்த தயங்காதீங்க. நாளைக்கு நீங்க நோட்டாவுக்கு வாக்களிக்க போறீங்களா? இல்ல உங்க ஃபேவரட் வேட்பாளருக்கா? நோட்டாவுக்கு அதிக அதிகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to Brandy செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. நாளைக்கு ஒரு விசில் போடுங்க பாஸ்.